வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நாம் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்ற சத்தான ஒரு பருப்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பொடி நாம் முருங்கை இலை சேர்த்து பண்ண போகிறோம். பொதுவாக முருங்கை இலை இரும்பு சத்து நிறைய உள்ளது, கால்சியம் சத்து நிறைய உள்ளதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பொதுவாக முருங்கைக்கீரையை விரும்பி சாப்பிடாத குழந்தைகள் கூட உருக்கின நெய்யோட இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடி சேர்த்து கொடுத்தோம்னா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த செய்முறைக்கு நம்ம எடுத்திருக்கிறது, இப்போ இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பஞ்ச், ஒரு கட்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரையை வழக்கமாக நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு இலைகளை மட்டும் தனியாக எடுப்போமே, அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன குச்சிகள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நாம் உருவி தயாராக எடுத்துருக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரை தண்ணீரில் ஒட்டாமல் அப்படியே கொஞ்சம் மிதந்துகிட்டே இருக்கும். அதனால அதை நிறைய தண்ணீர் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். நாம் கழுவி எடுத்த முருங்கைக்கீரையை சுத்தமாக தண்ணீர் வடிய விட்டுட்டு நாம் அதை ஒரு சுத்தமான காட்டன் துணியில், அதாவது பருத்தி துணியில் நாம் இதை மாதிரி பரவலாக விரித்து விட்டு நாம் காய விடணும். வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் வச்சு நாம் காய விடணும். வெயிலில் வச்சோன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் போயிடும் நமக்கு. அதனால நிழல்ல நாம காய வச்சோம்னா ஒரு நாள்ல நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும். அதாவது அதுல உள்ள ஈரப்பதம் முழுக்க போய் நல்லா இந்த மாதிரி இலைகள் சுருண்டு இந்த மாதிரி காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி காஞ்ச இலைகளை தயாரா நம்ம எடுத்து வச்சு இந்த பொடி பண்ண போறோம். இப்போ நான் 2 கோப்பை அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த முருங்கை இலைகளை. இதை நம்ம எப்படி இப்போ பருப்பு பொடி பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கை இலை பருப்பு பொடி பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது கருப்பு உளுந்து, அதாவது உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட தோல் உளுந்து இல்லை, வெள்ளை உளுந்து இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பருப்புகள் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பொடி பண்ணுறதுக்கு. அடுத்ததா இந்த முருங்கைக்கீரை பருப்புகளோட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய். இப்போ நான் ஒரு 4-5 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதோட அளவை கொஞ்சம் குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களை வச்சு வறுத்து எப்படி பொடிக்கு தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வறுத்துக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் நாம் எடுத்து வச்சிருக்கிற உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூட காரத்துக்கு தேவையான இந்த காஞ்ச மிளகாயும் இப்போ நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ பருப்புகளையும் மிளகாயும் வறுக்கும் போது நாம தீயை ரொம்ப மிதமா வச்சுக்கணும். மிதமா வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து நிறம் மாறுற சமயத்துல நாம இதோட எடுத்து வச்சிருக்கிற முருங்கை இலைகளை சேர்த்துற போறோம். தீயை ஃபுல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு முருங்கை இலைகளை சேர்த்து மெதுவா சிறு தீயில வச்சே நாம ஒரு 2-3 நிமிஷம் நாம வறுத்துக்க போறோம். இந்த முருங்கை இலை வறுபட்டு நல்லா மொறுமொறுப்பு ஆகணும். அதாவது கையில வச்சு நொறுக்கி பார்த்தோம்னா அது நொறுங்கணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நாம வறுத்துக்க போறோம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்தோம்னா அந்த மாதிரி பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காய பொடி, அந்த பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும். வறுத்துட்டு நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீரையோ வத்தலோ கொஞ்சம் கூட நிறம் மாறாம பக்குவமா வறுபட்டுருச்சு. இப்போ நமக்கு இப்போ வறுத்து முடிச்சாச்சு. இப்போ நாம வறுத்த பொருட்களை வேற ஒரு பாத்திரத்துல நம்ம தட்டி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம இதை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நாம அரைச்சிக்க போறோம். இப்போ இந்த வறுத்த பருப்புகளோட இந்த கீரையை சேர்த்து பார்க்கும்போது அளவு நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனா அரைச்ச பிறகு அது ரொம்பவே கொஞ்சமாயிரும். அதனால உப்பை ரொம்ப கவனமா பார்த்து போட்டுக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நமக்கு அருமையான முருங்கைக்கீரை பருப்பு பொடி தயாராயிருச்சு. இப்போ இந்த பருப்பு பொடியை நம்ம சாதத்தோட சாப்பிட்றதுக்கு உருக்குற நெய் இருந்தா ரொம்பவே அருமையா இருக்கும். அதாவது கெட்டியான நெய் இல்லை, புதுசா நம்ம அப்போ சூடு பண்ணி எடுத்து உடனே அதை சாதத்துல சேர்த்து சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு மட்டும் கவனமா பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சத்தான பொடி. மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது.
இந்த செய்முறை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொடியை நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ரிலேட்டிவ்ஸோடையும் பகிர்ந்துக்குங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல இன்னொரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம். நன்றி.